இது திராட்சை பழ செடிங்க. இது நட்டு 2 வருஷம் ஆகுது. ஒரு 2 டைம் மட்டும் 2 கொத்து வந்துச்சு. ஆனால் இந்த டைம் வந்து நிறையா வருதுங்க. இது லெமனுங்க. நம்ம வந்து வீட்டில் வந்து விதை எடுத்தோங்க, அதிலிருந்து தான் நட்டோம். இவ்வளோ பெரிய செடியாக வந்துருச்சு. கீழே ஒன்று இருக்குங்க. மொத்தம் 2 லெமன் செடி இருக்குது. பொங்கலுக்கு வாங்கினா கரும்புலேருந்து ஒரு கரும்பு வந்து நட்டு வச்சுருந்தோங்க. நல்லா வருது. இந்த ரோஜாவில் இன்றைக்கி ஒரு ரோஜா வந்திருக்குங்க. இதில் 2 ரோஜாங்க. சீத்தாப்பழம் நிறைய காய் வந்ததுங்க. ஆனால் எல்லாமே இந்த வெயிலுக்கு வந்து கொஞ்சம் கறி கீழே விழுந்துருச்சு. மீதி இவ்வளோ தான் இருக்குது. ஆனால் இதுலேயும் எவ்வளோ வருதுன்னு தெரியலை. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் கறி கீழே விழுந்துருது. பெரண்டங்க, அதில் கொடிக்காய் சுற்றிக்கிருச்சு. நெக்ஸ்ட்டு கத்திரிக்காய் இருக்குங்க, நிறையா வந்துட்டுருக்கு. அதுக்கப்புறமா தக்காளி, அதுவும் நிறையா வருது. சக்கரவள்ளி கிழங்கு இருக்குது. முல்லைப்பூ நிறையா வர ஆரம்பிச்சிருச்சுங்க. கனகாம்பரம் நாங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு செடி வாங்கி வச்சோங்க. அது வரலை. இப்போ வாங்கி வச்சுருக்கோம். நல்லா வருதுங்க. இந்த மல்லிகைப்பூ செடி வந்து கீழே வந்து மல்லிகைப்பூ செடி வச்சுருக்கோங்க. அதில் நம்மளே வந்து பதியம் போட்டு வேர் விட்ட பிறகு நம்ம வந்து பறிச்சுட்டு வந்து இங்கே நட்டுருக்கோங்க. இது வந்து வேற ஒரு தொட்டியில் இருந்ததுங்க இந்த மல்லிகைப்பூ செடி. இது வராதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து கொட்டிட்டோம். கொட்டின பிறகு அந்த மண் வந்து இந்த தொட்டியோட ஷேப்லேயே அப்படியே வந்துருச்சுங்க. நம்ம ரொம்ப நாள் அப்படியே வச்சுருந்தோம், ஒரு 2 வீக்ஸ் வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து இதை தூக்கி போட மனசு இல்லையா, திரும்ப வந்து புதுசாக ஒரு தொட்டி வாங்கிட்டு வந்து நட்டு வச்சுட்டோங்க. இப்போ இதில் தான் மல்லிகைப்பூ நிறையா வருது. நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி நட்டுருக்கோங்க. லெமன் கிராஸ், அதுக்கப்புறம் மிளகாங்க. ரோஸ்மெரி ஃபுல்லாமே கட் பண்ணி விட்டுட்டோம். இப்போ திரும்ப வளர்ந்துருக்கு.